திருப்பணி செஞ்சு வச்சாங்கன்னு சொன்னா, நாளை அடுத்த தலைமுறை நினைத்து பார்க்கிற வாய்ப்பா இருக்கும். நான் வந்தேன், இருந்தேன், வாழ்ந்தேன், சொற்பொழிவு பண்ணேன், உழவாரத்துக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன். இதெல்லாம் செய்தேன்னா கூட, காலம் கடந்து போகும்போது நிக்குமான்னு தெரியாது. ஆனா ஒரு ஆலயமா இருந்ததுன்னா, அடுத்த தலைமுறைக்கு அது நிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த பெரியவங்க சொன்னாங்க. அது மாதிரி நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு நம்முடைய பெருமான், நமக்கு வீடும் வாழ்க்கையும் தந்திருக்கிற பெருமானுக்கு நாம ஒரு பணி செய்கிற வாய்ப்பை சாமி கொடுக்குறார். அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த இறைவனுக்கு இப்போ இந்த இடம்னா ஒரு ஆலயமாக மாறுகிற பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிங்க. அதுபோல நம்முடைய பகுதியில் ஆங்காங்கு நடக்கக்கூடிய பணிகள் எல்லோரும் முன்னெடுத்தால் இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும். மங்கையர்க்கு அரசி வலவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கடல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் மென் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கரிமதுரை